அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்வெஸ்டோபீடியா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வார்த்தையை கேட்குறப்ப நமக்குலாம் என்ன தோணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் ஐயோ அது சூதாட்டம், கேம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா ஆக்சுவலாக என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேத்துக்கு தெரியல. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் நம்ம பார்க்கலாம். இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 55% மக்கள் வந்து ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈக்விட்டினா பங்கு சந்தை, ஸ்டாக் மார்க்கெட்டு. இந்த 55%ல் டைரெக்டாக அவங்களே ஸ்டாக் மார்க்கெட்டில் டைரெக்டாக ஷேர் வாங்குறது விற்கிறது அதுவும் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக இன்டைரக்டாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியாவில் இதே மாதிரி ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எத்தனை பர்சன்டேஜ் இருப்பாங்கன்னு ஜஸ்ட் ஒரு கெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு 4%லேருந்து 5% பேர் தான் ஈக்விட்டியில் வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசிக்ஸ்லேருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பற்றி இருக்கிற மித்து, அதாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றின தவறான அபிப்பிராயங்களை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. முதல் தவறான அபிப்பிராயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் இஸ் கேம்லிங் அண்டு வெரி ரிஸ்கி. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டம், ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி சரியாக புரிஞ்சுக்காதவங்க எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்லாம் கேம்லிங்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எப்போதுமே ஒரு விஷயம் பண்ணுறப்ப அது என்னன்னு தெரியாமல் ஃபுல்லாக புரிஞ்சுக்காமல் பண்ணால் கண்டிப்பாக அது ரிஸ்க் தான். நம்ம டூ வீலர் ஓட்டிட்டு ரோட்டில் போகிறோம். டூ வீலர் நல்லா ஓட்ட தெரிஞ்சுட்டு போகிறப்ப நமக்கு ரிஸ்க் ரொம்ப கிடையாது. அதே நம்ம டூ வீலர் கரெக்டாக ஓட்ட தெரியாமல் ரோட்டில் ஓட்டிட்டு போனால் கண்டிப்பாக ரிஸ்க் தான். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஷார்ட் டேர்மில் ரிஸ்க்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. நம்ம ஒரு கம்பெனி ஷேர் வாங்குகிறோம் அப்படின்னா உடனே அது ரொம்ப நல்ல ஷேராகவே இருந்தாலுமே உடனே அதிகமாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக ஷேர் ப்ரைஸ் அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு பிஎஸ்சி சென்செக்ஸ் எடுத்துக்கோங்க. 1990 அது வெறும் 750 பாயிண்ட் தான் இருந்துச்சு. அப்புறம் 2000 கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 5313 இருந்துச்சு. 2007 நவம்பரில் 18,900 இருந்துச்சு. நவம்பர் 2008 கம்மியாகி 9,000 இருந்துச்சு. 2018 35,000 இருந்துச்சு. 2021 46,000 இருக்குது. இப்போது கரண்டாக 2022 54,000 பாயிண்டில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஷார்ட் டேர்மில் ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வாங்கின உடனே அது ஏறலாம், அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம வாங்கின ப்ரைஸை விட கம்மியாக கூட போகலாம். ஆனால் லாங் டேர்மில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு, பங்கு சந்தை அப்படிங்கிறது அது வேறு ஒன்றும் எதுவும் கிடையாது, நம்ம இந்தியாவோட எக்கனாமி தான். ஸோ இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து நம்ம ரெண்டாவது தவறான அபிப்பிராயத்தை பற்றி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா, ஃபினான்ஸ் பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியல அப்படின்னா, ஃபினான்ஸ் வந்து படிச்சிருக்கணும், அப்படி ஃபினான்ஸ் பற்றி நல்லா தெரியல அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது பரவலான நம்பிக்கை. இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் இருக்க முக்கியமான இன்வெஸ்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்தியாஸ் வாரன் பஃபட், ராகேஷ் சுஞ்சனோலா, அவர் படிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடிட்டர். அடுத்து ராம்தியோ அகர்வால், மோதிலா அஸ்வால் அதோட ஃபவுண்டர், அவரும் பார்த்தீங்கன்னா ஆடிட்டர். அடுத்து விஜய் கேடியா, அவர் படிச்சிருக்கிறது பிகாம். இன்னொருத்தர் பொரிஞ்சு விளையாத், அவர் பார்த்தீங்கன்னா லா படிச்சிருக்கார், பிஎல். இன்னொருத்தவங்க ராதாகிருஷ்ணன் தமானி, அவங்கெல்லாம் படிச்சிருக்கிறது ஹச்ஆர். இதிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபினான்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கண்டிப்பாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் கண்டிப்பாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட் பண்ண கண்டிப்பாக நிறைய ரிசர்ச் பண்ணணும், ஓன் ரிசர்ச் பண்ணணும். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. நிறையா அது சம்மந்தமாக படிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறையா நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும். ஓன் ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். அடுத்து மூணாவது தவறான அபிப்பிராயத்தை பற்றி பார்க்கலாம்.
நம்மள மாதிரி ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் மார்க்கெட்டில் வந்து பணம் சம்பாதிக்க முடியாது. நிறைய பணம் இருந்தால் தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டே நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கவே முடியும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அது உண்மை கிடையாது. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வெறும் 100 ரூபா 200 ரூபா வச்சு கூட ஆரம்பிக்கலாம். இப்போ இருக்க ஃபேமஸ் இன்வெஸ்டர்ஸ், எக்ஸாம்பிளுக்கு சுஞ்சன்வாலா, பொரிஞ்சு விளையாட்டு, இவங்க எல்லாமே ரொம்ப சின்ன அமௌண்ட் வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சுஞ்சன்வாலாலாம் 10,000 ரூபா வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்கிட்ட இருக்க 500 ரூபா 1000 ரூபா 2000 10,000 தான் இருக்குது, இதை வச்சு நான் எப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்காம கண்ணை மூடிட்டு உள்ளே வராதிங்க. கொஞ்சமாவது அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வாங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணையில் ரொம்ப சின்ன அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எப்படி வாங்கிறது விற்கிறது அதை எல்லாமே சும்மா ஒரு சின்ன அமௌண்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போதுமே கடன் வாங்கின அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஷார்ட் டைமில் மார்க்கெட்டு ஏறவும் செய்யலாம் இறங்கவும் செய்யலாம். ஸோ எப்போதுமே உங்களோட ஓன் அமௌண்ட்டு, உங்களுக்கு சொந்தமான அமௌண்ட்டை மட்டும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் சொந்த பணமாகவே இருந்தாலும் அவசர தேவைக்குன்னு ஏதாவது தனியாக ஒதுக்கி வச்சுருக்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நிறைய விஷயம்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மற்றும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதோட தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.